அதிமுகவை பாதுகாத்தது தொடர்பாக திவாகரன் தெரிவித்த கருத்தையும் அதற்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ள கருத்தையும் தற்போது கேட்கலாம். தலைவர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை கண்டபோது அண்ணன் STS அவர்கள் தான் இதை நிர்மாணித்தார்கள். தலைவருடைய பாப்புலாரிட்டியை பொலிட்டிகலைஸ் பண்ணது அண்ணன் STS. இது யாரும் மறக்க முடியாது. நாங்கள்லாம் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலம் அல்ல. இந்த அதிமுகவோட வளர்ச்சி இது ஒன்று எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. இது திராவிடர் கட்சி. இது வேற யாரும் நினைக்கிறாப்புல பெரியவா கட்சி இல்லை. இப்போயும் சதி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படியும் உடைச்சு கொள்ளலாம், திருப்பி இந்த கட்சியை ரெண்டாக்கிடலாம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கள் பணத்து மேலே தான் நடக்கும். எவ்வளோ சதிகள் நடந்தது நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். 2011 எவ்வளோ பெரிய சதி நடந்தது என்று. அம்மாவை விட்டு எங்களை நகர்த்தினால் போதும், அம்மாவை காலி பண்ணிடலான்னு ஒரு திட்டம். எதுவும் நடக்கலை. யார் நினைச்சாப்படியும் நடக்காது. இந்த திராவிட இயக்கத்தை கட்டி காத்தது தலைவர் மறைவிற்கு பிறகு பெரும் பங்கு நமக்கு எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக நமது தஞ்சை மாவட்டத்திற்கு உண்டு. பெரும் பங்கு வகித்தவர் நம்முடைய முனைவர் நடராசன் அவர்கள். நானும் அவரும் அப்பொழுது இணைந்து செயல்பட்டு நம்முடைய கழகத்தை காப்பாற்றி எடுத்த எடுப்பிலேயே புரட்சி தலைவியை எதிர்கட்சி தலைவராக்கி அதற்கு பிறகு முதல்வராக்கினோம். அன்றைக்கு ரெட்டலை முடக்கப்பட்டது. அந்த ரெட்டலையை தன்னந்தனி மனிதனாக இருந்து மீட்டவர் முனைவர் நடராஜன் அவர்கள். இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த சரித்திரங்கள் தெரிய வாய்ப்பில்லை. எல்லாரும் முடியுமா அப்படின்னாங்க. இந்த ரெட்டலை கிடைக்குமா? ஏன்னா முடங்கின சின்னம் இது வரைக்கும் வெளியே வந்ததாகவே இல்லை, எங்கேயுமே வந்ததில்லை இந்திய அரசியல் சரித்திரத்தில். அப்போ அவர் உழைத்த உழைப்பு எனக்கு தான் தெரியும். ஜே 2 பார்ட்டிகளையும் ஒன்றாக இணைத்து இது ரெண்டையும் யூனிஃபை பண்ணி அந்த இரட்டை சின்னத்தை வாங்கி அதை மதுரை மருங்காபுரி இடைத்தேர்தலிலே பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிக்கடியை ஈட்டினோம். அன்றைக்கு அதற்கு தளபதியாக இருந்தவர் அவர். இன்று இருக்கின்ற தலைமை கழகம் மரியாதைக்குரிய மறைந்த அன்னியார் ஜானகி அம்மாவினுடைய சொந்த சொத்து. அதை இந்த இயக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார். இவர்கள் எப்படி செய்ய முடியும்? ஏதோ இவர்கள் இருந்தார்கள், இருந்ததை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமே இல்லாமல் கட்சியிலே இல்லாத ஒரு நபர் இவர். கட்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கட்சிக்கும் இவருக்கும் இல்லாத சம்பந்தத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த அதிகார மையம் ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த அதிகார மையத்தில் தான் கோலோச்சுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்து கழக தொண்டர்களை ஏமாற்ற நினைக்கிறார், மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். இது முற்றிலும் தவறான ஒரு செயல். தயவு செய்து இனிமேல் இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாது என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் அடையாளம் காட்டிய காரணத்தினால் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை தன் இமையாற்பது போல் காக்க வந்த காரணத்தினால் ஜாதியை பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை. ஒருத்த கருத்தாக புரட்சி தலைவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய அறிவு கூர்மையை ஏற்றுக்கொண்டோம், அவர்கள் தொண்டர்களை காப்பாற்றுகின்ற விதத்தை ஏற்றுக்கொண்டோம், தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். இங்கே எங்கே வருகிறது ஆரியம்?